ஒரு பக்கம் ஈரான் கான்ஃபிளிக்ட் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில நம்மளோட அண்டை நாடுகள் ரெண்டும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கு. எஸ், ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். என்ன நடக்குது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடு. நம்ம இந்தியால மாநிலங்கள்னு பிரிக்கிறோம்ல, அங்க 4 முக்கிய மாகாணங்கள் இருக்கு. ப்ராவின்சஸ் சொல்றாங்க. பஞ்சாப், சிந்த், கைபர் பக்துன்குவா மற்றும் பலூச்சிஸ்தான். இந்த 4ல இப்போ அதிகமா கான்ஃபிளிக்ட் நடக்கக்கூடிய 2 பகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா கைபர் பக்துன்குவா, அதுக்கப்புறம் பலூச்சிஸ்தான். கைபர் பக்துன்குவா ஆப்கானிஸ்தான் பார்டருக்கு அருகில தான் இருக்கு. இங்கதான் தெஹ்ரீகே தாலிபான் பாகிஸ்தானுடைய அட்டாக்ஸ் அதிகம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பலூச்சிஸ்தான் இங்கதான் நீண்ட காலமா தனி நாடு கோரி கிளர்ச்சியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. அப்பப்போ சண்டைகளும் நடக்குது. சரி, இப்போ பிரச்சனைக்கு வருவோம். பாகிஸ்தான், தாலிபான் ஒரு காலத்துல மிகவும் நெருங்கிய நண்பர்கள். ஆனா இன்னைக்கு அதே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் நடந்தது நிதானமா புரிஞ்சுக்கலாம். முதல்ல மேப்புக்கு வருவோம். இங்க பாகிஸ்தான், அதுக்கு பக்கத்துல ஆப்கானிஸ்தான் இருக்கு. இந்த 2 நாடுகளுக்கு நடுவுல இருக்கும் எல்லை தான் டியூரன் லைன் சொல்றோம். இந்த எல்லை பிரிட்டிஷ் காலத்துல வரையப்பட்டது. பாகிஸ்தான் இது அதிகாரப்பூர்வ எல்லை அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் பக்கம் இத முழுமையா இன்னும் ஏற்கல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுது. இந்த பார்டரோட 2 பக்கத்திலும் பஷ்தூன் இன மக்கள் வாழ்றாங்க, ஒரே எத்னிக் குரூப். அதனால இந்த எல்லை இஷ்யூ மிகவும் சென்சிட்டிவா இருக்கு. இப்போ கொஞ்சம் 1990ஸ்க்கு போகலாம். அந்த காலத்துல பாகிஸ்தான் தான் தாலிபானை ஆதரித்தது. காரணம், ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான அரசு இருந்தா பாகிஸ்தானுக்கு ஒரு செக்யூரிட்டி அட்வான்டேஜ் கிடைக்கும், குறிப்பா இந்தியாவுக்கு எதிரா. இததான் ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த 2 பேரும் சாதாரண நண்பர்களா இல்லப்போ பார்ட்னர்ஸா இருந்தாங்க. 2021ல தாலிபான் அங்க ஆட்சிக்கு வந்தது. பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடைஞ்சது. ஆனா விஷயம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. இங்கதான் முக்கிய பிரச்சனை ஆரம்பமாகுது. டிடிபி, தெஹ்ரீகே தாலிபான் பாகிஸ்தான். இந்த குழு பாகிஸ்தானுக்கு எதிரானது. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த குழு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆபரேட் பண்ணி பாகிஸ்தான்ல அட்டாக் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தாலிபான் அதை மறுக்கிறாங்க. அதாவது டிடிபிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. இதனால இங்கதான் அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அவங்க 2 பேருக்குள்ள அதிகமாகுது. அதே நேரத்துல டியூரண்ட் லைன் பிரச்சனை மேலும் மோசமடையுது. பாகிஸ்தான் பார்டர்ல ஃபென்ஸ் கட்டுது, ஆப்கானிஸ்தான் அதை எதிர்க்குது. இதனால அடிக்கடி அங்க பார்டர் கிளாஷஸ், ஃபயரிங், டென்ஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு முக்கியமான இஷ்யூ பலூச்சிஸ்தான். இது பாகிஸ்தானோட ஒரு பெரிய பகுதி. அங்குள்ள சில இன்சர்ஜென்ட்ஸ் குரூப் கிளர்ச்சியாளர்கள் தனி அடையாளம் அல்லது அதிக ஆட்டோனமி வேணும் அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த குரூப்ஸ் பாகிஸ்தான் செக்யூரிட்டி ஃபோர்சஸ் மேல அட்டாக் பண்றாங்க. ஆனா பாகிஸ்தான் திரும்ப திரும்ப சொல்றது இந்த பலூச்சிஸ்தான் ஃபைட்டர்ஸ்க்கும் தாலிபான் தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. இதையும் இங்க தாலிபான் மறுக்குது. அதனால வயலன்ஸ் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. சோ இப்ப 3 பெரிய பிரச்சனைகள் ஒரே நேரத்துல நடக்குது. டிடிபி அட்டாக், டியூரன் லைன் பார்டர் டிஸ்பியூட், அதுக்கப்புறம் பலூச்சிஸ்தானுடைய கிளர்ச்சியாளர்கள். இதனால நிலைமை மெதுவா அங்க மோசமடையுது. சிறிய சிறிய மோதல்கள் இப்போ பெரிய பார்டர் கிளாஷ்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. ஜியோ பாலிடிக்ஸ்ல மாரல் வேல்யூஸ் இது எதுவுமே கிடையாது. எப்பயுமே இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.